வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்ற குருவின் வந்தனத்துடன் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 26/6/2025 இன்று வருடம் பிறந்து 177 நாட்களாகி 188 நாட்கள் கையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையிலே வியாழக்கிழமை ஆனி மாதம் 12ஆம் நாள் வளர்பிறை பிரதமை திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமான இன்று வியாழக்கிழமையோடு சேர்ந்த நாளே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதனாலே இன்றைக்கு அனைத்து விதமான பலனை பெறுவதும் இன்றைக்கு வளர்பிறை பிரதமை அப்படின்னாலே சந்திர தரிசனம் பண்ணுவது ரொம்ப நல்லது. பிறை சூடிய பெருமான் அப்படின்றத அந்த பெருமாளை வணங்குவதனாலே நமக்கு வாழ்க்கையிலே நலம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நல்ல நேரம் காலை 10:30லேருந்து 11:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலையில் ஒன்றும் இல்லை. கௌரி நல்ல நேரம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். வியாழக்கிழமை ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், குளிகை காலம் காலை 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், யமகண்டம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் காலை வேளையில். இன்றைக்கு சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம்ங்கிற அந்த எண்ணெய். சூரிய உதயம் இன்று 5:55 இருக்கிறது. ரிஷப ராசியில் இருந்த சூரியன் மிதுன ராசிக்குள்ளர போய் உட்கார்ந்துருக்கிறார் ஆனி மாதத்தில். இந்த ஆனி மாதத்தின் சூரியன் மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நாழிகைனா 3 நாழிகை இருப்பார், 27 வினாழிகள் இருப்பார். இந்த திருவாதிரை நட்சத்திரங்கிறது மிதுன ராசிக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி சூரியன், புதன், குரு, சந்திரன் 4 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இருப்பாங்க. அஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷமும் கேட்டையும் அஷ்டமத்தில் மாட்டிக்கும். சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும். அப்போது விருச்சிக ராசியிலே இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ராசியில் பார்க்கும்போது ராசி கட்டத்திலே கோச்சாரப்படி எல்லோரும் எங்கே இருக்கிறாங்கன்னா, முன்னுமே சொன்ன மாதிரி சூரியன், புதன், குரு மற்றும் சந்திரன் 4 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியதான மிதுன ராசி. செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருப்பது சிம்ம ராசி, ராகு அமர்ந்திருப்பது கும்பராசி, சனி அமர்ந்திருப்பது மீனராசி மற்றும் மேஷத்திலே சுக்கிரன் துலா ராசியை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். இப்படி எல்லாரும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பரிவர்த்தனை இல்லாது பார்வையினாலே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நிச்சயமாக இந்த கட்டங்கள் சொல்லுகிறது. அதுலேயும் எல்லா கிரகங்களும் எங்களை அடக்கம் அப்படின்னு ராகு கேதுக்குள்ளார அடக்கி வச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் நம்ம மெயினாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த யோகங்களும் கரணங்களும். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது துருவ யோகம் மற்றும் பவகரணம். இந்த பவகரணம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். எதையும் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சிங்கம் செய்யுன்னு சொல்லுவாங்க. சிங்கிளாக தான் வரும்லாம் சொல்லுவாங்களே. அப்போது எதையும் முன்னின்று செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற இண்டிகேஷன் இன்றைக்கி கொடுக்கும். துருவம் அப்படிங்கிற யோகத்துக்கு பேருக்கே நமக்கு சொல்கிறாங்க, ஆடை ஆபரணங்கள் எல்லாம் இன்றைக்கு சேகரித்தல், அணிதல், நவரத்னங்கள் வாங்குவது நல்லது அப்படின்னு துருவ யோகத்துடைய பலனாக பஞ்சாங்கத்தில் போட்டு. அப்போது நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நல்ல நாட்கள் வேண்டுமென்றால் இந்த மாதிரி நாட்கள் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதும். திருவாதிரை அப்படிங்கிறது நமக்கு நடராஜ பெருமானுக்கு அந்த அபிஷேகங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட நடராஜ பெருமானை மனதில் வணங்கி இன்றைய நாளை துவங்குவோம்.
மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே 4 சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் நல்லது செய்கிறார், தந்தையின் மூலம் வரவு உண்டு. 3ஆம் இடத்திலே சந்திரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார், தாயாரின் மூலியம் லாபம் உண்டு. 3ஆம் இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார், குடும்பத்திலே குழந்தைகளினாலே சில கஷ்டங்களும் அவர்களுக்கு ஏதோ மருத்துவ செலவுகளும் உண்டு. 3ஆம் இடத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார், மனதிலே குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம ராசி, அங்கே செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறாரு கேதுவுடன். 5ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்தால் சில விதமான செயல்பாடினாலே குறைபாடுகள் உண்டு, சேதங்கள் உண்டு. 6ஆம் இடத்துக்குரிய இந்த புதன் 3இலே அமர்வது அப்படின்னு பார்த்தோம்னா லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நமக்கு வருகிறது. இன்றைய நாளிலே லாபங்கள் மட்டுப்படாமல் பெருக்கித் தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா, பார்வை பலத்தாலே 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு. அங்கே ராகு அமர்ந்திருக்கிறார், பணம் வரவுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 12ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், அதனால் கொஞ்சம் செலவுகள் உண்டு, மருத்துவ செலவுகள். உங்கள் ராசிக்குள்ளரே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கொஞ்சம் பண வரவு. இதுதான் அவங்களுடைய கம்ப்ரைஸ்டு டேட்டா டுடே. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் தொழிலிலே முன்னேற்றத்தை பெற்றுத்தருவதற்காக வாய்ப்புகளையெல்லாம் வளர்த்து கொள்ளணும்னா சிவன் அருள் வேண்டும். அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு இன்றைக்கு சிவபெருமானை சந்திரசூட பெருமானை வணங்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே வளங்கள் நலங்கள் பெருகும். ஓசூரில் சந்திரசூடேஸ்வரர் அப்படிங்கிற அந்த சுவாமியுடைய அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி அவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி, அங்கே உட்கார்ந்துருக்கிறது குரு சுக்கிர பகவானோடு புதன் சந்திரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். குடும்பஸ்தானத்திலே 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் குழப்பம் இருக்குங்களான்னா ஆமாங்க, கொஞ்சம் மனத்திலே தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவினர்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும். தாய் வழி பிரச்சனைகளே கொஞ்சம் செலவுகள் உண்டாகும். நண்பர்கள் வழியிலே சில நன்மைகள் வந்தாலும், குழந்தைகள் வழியிலே சில பொருள் வரவுகள் வந்தாலும், உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவினாலே உறவிலே சில விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று. தேவையற்ற வார்த்தைகள், அதிக பிரசங்கித்தனங்கள், பிரயோகங்கள் தேவையில்லை. அளந்து பேசுகிறது அப்படிங்கிறத வச்சு பேசுனீங்கன்னா போதும். கொஞ்சம் ரிசர்வ்டாக இருந்தால் போதும், இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. தொழிலிலும் அதுபோல் தான். எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் செய்கிறதெல்லாம் வேண்டாம். எதையும் அடுத்த வேலையெல்லாம் நான் செய்கிறேன்னு முகந்தரம் கொடுத்து உள்ளே போகிறதெல்லாம் வேண்டாம். லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் குறுக்கு வழியில் போகிறதும் வேண்டாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லாபம் கன்ஃபார்மாக உண்டு. இல்லைன்னா பிரச்சனை உண்டு. கொஞ்சம் கோர்ட்டு கேஸ்லாம் கொஞ்சம் இழுத்து தான் இருக்கும், பெருசாக தீர்வுகள்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த டேவை ஹேண்டில் பண்ணுங்கள். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே குரு அப்படிங்கிற நாள், வியாழக்கிழமை அப்படிங்கிறனால
இன்றைக்கு குரு வந்தனம் அப்படிங்கிறது செய்வது நல்லது. உங்களுக்கு தெரிந்த சித்தர் பீடங்கள் இருந்ததுன்னா அங்கே அவசியம் போய், இல்லைன்னா சித்தர் பீடத்தினுடைய அந்த கூகுளெல்லாம் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சித்தரை டவுன்லோட் பண்ணி அவரை வணங்கிவிட்டு இன்றைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே 4 பேர் ஒன்றா உட்காந்துட்டாங்க. சந்திரன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றிய கவனத்தை அதிகப்படுத்துவார். குரு மனதிலே கவலையை ஏற்படுத்துவார். சூரியன் ஏற்கனவே நோயை கொடுத்து கொண்டிருக்கிறார். புதன் கொஞ்சம் சின்ன சின்ன பிரயாணங்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தெரிகிறது. அலைச்சல்கள் உங்கள் உடம்பை பாதிப்பை ஏற்படுத்தும். அசதியும் சோர்வும் உங்களை பின்தொடர்ந்து வரும். லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கு 11க்குரியவன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் செயல்கள் மூலம் வெற்றிகள் உண்டாகும். கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால லாபங்கள் வரும், கவலைப்பட வேண்டாம். தன் பார்வை பலத்தினாலே அவர் பார்க்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே கொடுத்த பணம் திருப்பி வந்துடும், கவலைப்பட வேண்டாம். வழக்கிலே வெற்றிகள் வரும். பொருளாதாரத்திலே கொஞ்சம் மேம்பாடு உண்டு. எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். இதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 7ஆம் இடத்தையே எல்லாரும் சேர்ந்து பார்க்கறதுனால கலத்தரத்தில் கொஞ்சம் அந்யோன்யம் குறைபாடுகள் உண்டாகும். அதனால் கொஞ்சம் வீட்டில் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. வார்த்தையில் அதிகமாக பேசி அந்த ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்க மாதிரி வச்சுக்கோங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பணத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதும், கொஞ்சம் வெளியிடத்துக்கு சென்று நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குங்கிறதும் தெரிகிறது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி கொஞ்சம் டேவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக நம்ம சிவபெருமானை, லிங்கஸ்வரூபமான இந்த சிவபெருமானை, திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்டாரை நீங்கள் அவசியம் டிபியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை வணங்கி அவனருளாலே அவன்தால் வணங்கின பின்னே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த நாளை ஒரு சுபிஷமான நல்ல நாளாக மாற்றட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு லாபமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. கொஞ்சம் செலவுகளை வைப்பார். தேவையற்ற செலவுகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். 12ல் எல்லோரும் சேர்ந்து உட்காந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுது. 11க்குரியவன் அப்படிங்கிற அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்ததுனால லாபத்தை கொடுப்பது தொழிலில் கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் வேண்டாத விஷயங்களெல்லாம் நீங்கள் போய் பண்ணுறதுனால கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலே கொஞ்சம் பொருள் கேடுகள் உண்டாகும். அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க. தேவையற்ற பம்பு வழக்குகள் மாற்றிக்கொள்வதற்கு சூழ்நிலையும் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எதையும் ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்படின்னு செய்கிறத விட எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். 2க்குரியவன் செவ்வாய் அங்கே உட்கார்ந்துட்டு 5ஆம் பார்வையாக 4ஆம் பார்வையாக உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு விருச்சிக ராசியை. அதனால் கலகங்கள் குழந்தைகள் மூலமாக வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பக்கத்து வீட்டில் சண்டை, அக்கத்து வீட்டில் சண்டைன்னு எதையான ஒன்று இழுத்து விட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர இருக்கிற செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 11ஆவது இடத்துல அமர்ந்து கொண்டு அவருடன் சந்திரனையும்
குருவையும் புதனையும் சேர்த்து அமர்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அனைவருமே லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாளாய் அமையப்போகிறது. பொருளாதார வசதியிலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். கடைகளெல்லாம் விரிவுபடுத்த வேண்டும். புதிய கட்டிடங்கள் கட்ட வேண்டும். குழந்தைக்கான சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் தேர்வு செய்ய வேண்டும். அப்படின்லாம் நிறைய சுப செலவுகளை பற்றி யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல அருமருந்தான நாள். நீங்கள் கடன்னு இன்றைக்கி என்னெல்லாம் சேர்க்க முடியுமோ சேருங்க. வஸ்திர சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, பொன் சேர்க்கை, மண் மனை வாகன சேர்க்கைன்னு எல்லாம் என்னெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேர்க்க. சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா நல்ல நாள் கிடைக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? இதனால் அமைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில வம்சத்தர்கள் சில என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, சார் எந்த நாள் ரொம்ப நல்ல நாளோ அந்த நாள் நான் நிறைய வேலை செய்கிறேன்னுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் அமைகிறது என்றால் அந்த நாளை எல்லாம் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இன்றைக்கி நல்ல நாள். அதுவும் இன்றைக்கி பிறை பார்க்கக்கூடிய சந்திர தரிசனம் பண்ணக்கூடிய நாள். அதனால் இந்த நாளிலே சந்திர சூடேஸ்வரர் அப்படிங்கிற சந்திரனை பிறை சூடியவன் அப்படின்னா சிவபெருமான். இவரை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கப் போகிறது. 24 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். மேலும் பல விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. தொழில்ஸ்தானத்திலே 4 தாய் தந்தையின் அனுகிரகத்தின் மூலியமாக வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு உண்டு. தன லாபங்கள், பொருட்சேர்க்கைகள், சந்தோஷங்கள், களிப்பு, மகிழ்ச்சி மற்றும் வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்போகிறது. இந்த நாள் ஒரு நல்ல தூக்கலாக சொல்லணும்னா அதிர்ஷ்டமான நாள், சூப்பரான நாள். அப்போ கஷ்டமே வராதுங்களா? இன்றைக்கி நல்லா இருக்குமா? சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள்லாம் உண்டாகும். பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் அலுப்பு சலுப்பு எல்லாம் கொடுக்கும். ஆனால் லாபத்தை கொடுக்கும். எவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த இடப்பெயர்ச்சிகள், சிலவங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கேட்டு உட்காந்துருப்பாங்க ஆஃபீஸில். அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை முதன்மைப்படுத்தி, சார் நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு போஸ்டிங் ஜாஸ்தி கொடுத்துருக்குறோம், சேலரியும் ஜாஸ்தி கொடுத்துருக்குறோம், போயிட்டு வாங்க, கன்வீனியன்ஸ் அலவன்ஸு, ரீலொகேஷன் அலவன்ஸஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் சார்னுவோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பூஸ்டிங்காக இருக்கும். செலவுக்கு வேண்டியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் செலவு கொடுத்துருவார். எப்படியா செலவுக்கு ஆள் இல்லையான்னா இருக்கிறார். 8க்குரியவர் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, செலவு கொடுப்பார். செலவு விரயம் மருத்துவ தொடர்பாக வரும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க. அது ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான். குரு 2ஆம் இடத்தை பாருங்கனால எப்படியா பணத்தை கொடுத்துருவார். அதனால் பயப்படுற மாதிரி செலவு இருக்காது. ஓவர் கம் பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் வன துர்க்கையை வழிபடுகிறீர்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். துர்க்கை அம்மனை மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபத்தையும் பலத்தையும் நலத்தையும் தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. ஜெயம், வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு மனசில் அழகாக ஓடிக்கொண்டிருந்து சின்ன சின்ன காரியங்களை கூட யோசித்து நிதானமாக செய்யக்கூடிய சூழ்நிலையை அமைதியாக நீங்களே அமைத்து கொள்ளக்கூடிய நல்லவர். 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல 4 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து அமரக்கூடிய சூழ்நிலை. நார்மலாக 9ஆம் இடத்துல சூரியன் வந்தாக்க பயத்தை கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு சந்திர பகவான் சேர்ந்து அமைந்தனாலே கொஞ்சம் வேலையெல்லாம் மெதுவாக தான் நடக்கும். அவசரப்பட்டு ஆகாது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. குரு அமர்ந்திருக்கிறது உங்கள் ராசியை பார்த்துக்கிறார். அதனால் லாபத்தை கொடுத்துட்டார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 9ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருப்பதும் ஆட்சியில் அமர்ந்திருப்பதும் நல்லது தான். அதனால் இவரும் நல்லது தான் செய்ய போகிறார். 11ஆவது இடத்துல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்ததும் லாபத்தை கொடுப்பதும். ஏன்னா அவர் பார்க்கக்கூடியது 4ஆம் பார்வையாக
உங்களுடைய 2ஆம் இடத்தை, குடும்பஸ்தானத்தை, விருச்சிக ராசியை பார்க்கிறார். அதனால் பண வரவுக்கு அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சின்ன பிரச்சனை யாரால் வருது? நம்முடைய பயம். அந்த பயத்தை போக்கிக் கொள்வது தான் இனி முக்கியமான வேலையாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பயமின்றி செய்வது எப்படி? வாழ்க்கையில் எதையுமே பிளான் பண்ணிட்டோம்னா பயம் போயிடும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் அழகாக அதை மட்டும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன காரியம் செய்ய போகிறோம், எதுக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன நோட்ஸ் எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா போதும், பயம் போயிடும். கடகடன்னு போய் பண்ணிவிட்டு ஏன் வந்தோன்னே அந்த அம்பு இதில் வியூகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாட்டிக்கூடாது. சக்கர வியூகத்தில் போய் மாட்டின மாதிரி நம்ம மாட்டிக்கூடாது. அப்போ வெளியில் வர்றதுக்கு தெரியணும், உள்ளே போகணும். அப்படின்னா 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நாமக்கல் ஆஞ்சநேய பகவானை மனதில் நினைந்து அசாத்தியம் சாதக சுவாமின்னு அசாத்தியம் தபகிம்பஜ அப்படின்னு அவரை மனதிலே வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தெளிவான முடிவை தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ராசியின் 8ஆம் இடத்திலே சந்திர பகவான் என்று இருந்தனாலே உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்டோட டேயான அனுஷம் கேட்டை சந்திராஷ்டமத்தில் ஒரு பாதிப்பு காட்டும். இன்றைக்கு அந்த மனதிலே சஞ்சலங்கள் வரும்போது கொஞ்சம் கையில் கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துகிட்டு போயிடுங்க, வாயில் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிடுங்க, பதட்டம் போயிடும். அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. புதிய காரியங்கள் செய்யறதுக்கு குழப்பமாக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே தெரியும் சார்னா செஞ்சுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூரியன் அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது அப்படின்னாக்க உடல் உபாதைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தால் பயத்தை கொடுக்கும். புதன் அஷ்டமத்தில் இருந்தால் மனதிலே தேவையில்லாத குழப்பங்கள் கொடுக்கும். இப்போ இவங்களோட சேர்ந்த சந்திரன் இருந்தால் டெஃபினட்டாக இன்றைக்கி குழப்பத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுது இல்லைங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். ரொம்ப குழப்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தாயே கதின்னு போய் உட்காந்துருவோம் இல்லைங்களா? இன்றைக்கி பண்ணாரி அம்மன் மாரியம்மன் இருக்காங்க இல்லையா, பண்ணாரி மாரியம்மன், அவங்களுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாயே எதுவாக இருந்தாலும் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் செய்யுங்க. காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேரடியாக பார்வை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ராசிநாதன் குரு, சூரியன், புதன் இவர்களுடன் சேர்ந்து இன்றைக்கு சந்திரனும் உள்ளே வந்துட்டார். சுகத்தை மேம்படுத்துவதற்கான வழக்கங்களெல்லாம் இந்த கிரகங்கள்லாம் செய்து கொண்டிருக்கும் 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. சூரியன் 7ஆம் பார்வையாக பார்த்தா கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார் அப்படின்வாங்க. தேவையில்லாமல் அலைச்சல், அங்கே இங்கே போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருவீங்க. குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன இப்போ கேட்காம போயிட்டீங்களே அப்படின்வாங்க. 4 கேள்வி திருப்பி கேட்பாங்க. நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கணும். சொல்லலையேன்னு ஒரு கோபம் வரும். இப்படிலாம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது நல்லதாக சுகத்தை கொடுக்கும். குரு உட்கார்ந்துருக்கு இல்லை சுகத்தை கொடுக்கும். புதனும் நல்லதை கொடுக்கும். அதனால் நல்ல ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்கள் பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய பார்ட்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க மூலியமாக சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் போய் பார்க்க கொடுக்கல் வாங்கல் இல்லை கொஞ்சம் போயிட்டு வர மாதிரி செலவுகள் எல்லாம் உண்டாகும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் நம்ம குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்ப்பதனாலே எந்த விஷயம் நிறைய கரெக்டாக யோசித்து செய்யணும். இன்றைக்கி குரு சந்திர யோகம் வேறு சேர்ந்துருக்கு. அதனால் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை நல்லபடியாக கொடுப்பதற்கான நல்ல நாள் என்று புதிய உத்திகள் எதனா இருந்தால் அதெல்லாம் வியாபாரத்தில் பயன்படுத்தலாம்.
விரிவாக்கங்கள் செய்யலாம், இடப்பெயர்ச்சிகள் செய்யலாம், எந்த வகையிலும் புதிய வேலைகள் மாறுவதெல்லாம் இன்றைக்கி நல்லதாக நடக்கும். மண், மனை, பொன், வாகனங்கள் போன்றவையெல்லாம் இன்றைக்கி லாபத்தை கொடுக்கும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது சமயபுரம் மாரியம்மனை மனதால் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் வளத்தையும் பெற்றுத்தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே குருவின் கடாட்சத்தினாலே அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் மகிழ்ச்சியை தருவதாக உள்ளே நுழைகிறார். குருவின் அருளாலே 2ஆம் இடமான கும்பராசியை பார்ப்பதும், தொழில் ஸ்தானமான துலாஸ்தானத்தை பார்ப்பதும், 12ஆம் இடமான தன்னுடைய ராசி வீடான தனுசு ராசியை பார்ப்பதும் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தருகிறது. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. குடும்பத்தில் குழப்பங்கள், பெரிய பெரிய செலவுகள் இதெல்லாம் இருந்தாலும் அப்படியே நீங்கள் மேனேஜ் பண்ணுறக்கூட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சந்திரனுடைய அனுகிரகமும் குரு சந்திர யோகத்தினாலும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளை அமையவிருக்கிறது. வரம் தேடும் அன்பர்களுக்கு வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலைகள், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை தருவதாக இன்று அமைகிறது. இதுவரை இருந்த தடங்கல்கள் இன்று நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வரவுகளும் புதிய செலவுகளுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தொழிலிலே முன்னேற்றத்துக்கான பாதைகளும் வேலை பலு குறைவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனாலே ஒரு அலுவலகத்திலும் உற்சாகமான சூழ்நிலை இன்னைக்கு காணப்படும். பொருளாதார வசதியிலே கொஞ்சம் மேம்பாடு இருப்பதனாலே கொஞ்சம் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே தனத்தை கொடுப்பதனால உழைத்தால் ஊதியம், உழைப்பதன் முயற்சிகளை பெற்றுக்கொண்டால் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக கண்டியூசிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்க போது. 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை மனதால் நினைந்து செய்யக்கூடிய வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்களுக்கும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நீங்கள் எல்லா விஷயத்தையும் யோசித்து தான் செய்கிறீங்க. அந்த யோசனைக்கு துணை போவது குரு பகவான் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார். லாபத்தையும் பார்த்ததுனால லாபம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குருவுடன் சேர்ந்த சந்திரனான இன்றைக்கு குரு சந்திர யோகத்துடன் உங்களை பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு மல்டிபிள் ஃபோல்டாக தாயாரின் அனுகூலமான அந்த அனுசரணையோட விஷயத்தோடு எல்லா விஷயமும் நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. மிதுன ராசிக்குள்ளே 5ஆம் இடம் அப்படிங்கன்னா சூரியனால் வரக்கூடியது மருத்துவ செலவு, நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சந்திரன் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தா சில காரிய தடைகள் ஏற்படுத்துவார். குரு 5ஆம் இடத்துல போனால் லாபத்தை கொடுப்பார். புதன் 5ஆம் இடத்துல போனால் சில விஷயத்தில் நமக்கு அவமானத்தை கொடுப்பார். எந்த விஷயங்கள் அவமானம் கொடுப்பார்? சுகம் தேடி செய்யக்கூடிய காரியங்கள் அவமானத்தை கொடுக்கும். அது பாருங்கள், செல்ஃபிஷ் அப்படின்னு உங்களை ஒரு சின்ன டேக்கில் போட்டு விட்ருவாங்க. அதனால் அந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறது செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பயத்தை கொடுப்பார்கள். ஏதான தப்பான காரியங்கள் பண்ணிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பயங்கள் ஜாஸ்தியாகும். அதனால் இல்லீகல் டிரான்சாக்ஷன்கள் அவசியம் காலெடுத்து வைக்காதீர்கள். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் ஓடி வந்துடுங்க. இதுதான் கும்பராசி நேயர்களுக்கான காஷன். இன்றைய நாளிலே 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், முடிந்தவரை இன்றைக்கு மருதமலை முருகனை மனதிலே நினைப்பதும், இல்லை டிபியில் டவுன்லோட் பண்ணி வைத்து அவரை வணங்குவதும், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அவனை வணங்குவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நலமும் பலமும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே.
நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசித்து செய்யறதுக்கான அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, புத்தி குறைபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான் இருந்துக்கிறார். இந்த சூழ்நிலையில் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடம் உங்களுடைய மண் மனை வாகனம் போன்ற விஷயங்கள். இந்த இடத்துல போய் நமக்கு 4 கிரக சேர்க்கை அமர்கிறது. சூரிய பகவான் 4ஆம் இடத்திலிருந்து தேவையற்ற விதத்தில் விரோதங்களை வளர்த்து விடுவார்னு இருக்கு. சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் நோய்களை கொண்டு வருவார்னு இருக்கு. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வரும்னு இருக்கு. சரிங்க, புதனாவது நல்லா இருக்கிறாருங்கன்னா 4ஆம் இடத்துல புதன் தன்னிடத்தில் ஆட்சியில் இருந்தாலும் சரீரமில் ஒத்துழைப்பு இல்லாத நோய்களை கொடுப்பார். பக்தி இருக்கும் ஆனால் நோய்களும் சேர்ந்து இருக்கும்னு இருக்குது. அப்போது இன்றைக்கி காஷன் டபுள் ட்ரிபிள் காஷனாக வச்சுக்கணும். உடல் உபாதைகள் இருந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டிய டே இன்றைக்கி. முடிந்தவரை நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்க வேண்டிய டே அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ராசிக்குள்ளரே சந்திரன் சனி பகவான் இருக்கிறார். அப்போ 7.5 சனி எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒரு நாள் அவருக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கிடணும். அப்போ என்ன செய்யணுங்களே, 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக்கணுங்க. இன்னைக்கு ஹோல்டே சிவஸ்துதி தான். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்கன், அவன் தாளை பிடித்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அவள் பார்த்துப்பார். சர்வம் சிவார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிவனுடைய மனதில் சிந்தனையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் தான் இன்றைக்கு இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் புதுசாக எதையும் செய்ய வேண்டாம் என்பது இன்றைய நாளில் அறிவுறுத்தலாக கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.